வணக்கம் மக்களே. கவிஞர் வாலியை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவிஞர் கண்ணதாசன் பாட்டிலே பிழை கண்டுபிடிச்சிருக்காங்க கவிஞர் வாலி அவர்கள். இதை நேரடியாக சுட்டி காட்டிய கவிஞர் வாலி. ஆனால் அந்த பாட்டு எவர்கின் ஹிட்டாக இருக்குது. இந்த பாட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கவிஞர் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடலில் பிழை இருக்கிறதுன்னு கவிஞர் வாலி அவர்கள் கவிஞர் கண்ணதாசன்ட்டே சொல்லியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. கவிஞர் கண்ணதாசனுக்கு எதிராக பாடல் எழுத வந்திருந்தாலும் பின்னால் அவரோட நெருக்கமான நட்பில் இருந்தவர் தான் கவிஞர் வாலி அவர்கள்னே சொல்லலாம். கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடலில் பிழை இருக்கிறது என்று அவரிடையே நேரடியாக சுட்டி காட்டியிருக்காங்க. அது என்ன பாடல்னு பார்க்கலாம் வாங்க. 1976 கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான படம் தான் மன்மதர் லீலை என்ற படம். இந்த படத்தில் நடிகர் கமல்ஹாசன், ஆலம், ஹேமா சௌந்தரி உள்ளிட்ட பலருமே நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நடிகர் கமல்ஹாசன் ஒரு பிளே பாய் வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் இந்த படத்திற்கு இசையமைச்சிருப்பாங்க. அனைத்து பாடல்களையுமே கவிஞர் கண்ணதாசன் அவர்களே எழுதியிருப்பாங்க. தாம்பத்திய உறவில் அதிக நாட்டம் இருக்கும் நாயகன், மனைவி இருந்தாலும் தான் பார்க்கும் பெண்கள் அனைவரையுமே அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். அந்த வகையில் ஒரு பெண்ணுடன் நடிகர் கமல்ஹாசன் பழகுறாருங்க. அவரிடம் அன்பாக பேசும்போது நன்றாக படித்து ஒரு நல்ல வேலையில் இருக்கும் அவருக்கு கணவன் குடிகாரமான அமைந்து விட்டதாக அனைத்து உண்மைகளையும் சொல்லுகிறாங்க. இவரை அடைய வேண்டும் என்று நினைக்கும் நடிகர் கமல்ஹாசன் அதற்காக அவரோடு நெருங்கி பழகுறாங்க. அப்போது அவர் எனக்கு இன்னொரு கணவன் இந்த ரேடியோ தான் சொல்கிறாங்க. ரேடியோ என்ன கம்பெனி என்று கமல்ஹாசன் கேட்க அவர் ஃபிலிம்ஸ்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட கமல்ஹாசன் அப்போ நீங்கள் மிஸ்ஸஸ் ஃபிலிம்ஸ் என்று சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்ற பாடல் ஒலிக்கும். அதுக்கப்புறமா அந்த பெண்ணோட கணவர் குடிச்சிட்டு இருப்பதும் அவரை கமல்ஹாசனும் அந்த பெண்ணும் அழைத்து வந்து படுக்க வைக்கும் காட்சிகள்லாம் வரும். இந்த பாடல் முழுசுமே நடிகர் கமல்ஹாசன் அந்த பெண்ணை அடைவதற்கான எப்படி அவரிடம் பேசுகிறார் என்பதையே பாடல் வரிகளாக வச்சிருப்பாங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். KJ யேசுதாஸ் பாடிய இந்த பாடல் நல்ல வரவேற்பை பெற்றுச்சுன்னே சொல்லலாம். ஆனால் இந்த படத்தில் மனைவி அழகாக அமைந்திருந்தாலும் அவருக்கு ஏற்ற கணவன் தான் அமையவில்லை. அதனால் கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் என்ற வரிகளை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. அதாவது கனவு பலிக்கும் என உனக்கும் எனக்கும் வாழ்வு வரும் என்று தானே வர வேண்டும் என்று கவிஞர் வாலி அவர்கள் கவிஞர் கண்ணதாசன்கிட்ட கேட்டிருக்காங்க. இதற்கு பதிலளித்த கவிஞர் கண்ணதாசன் இதை தயாரிப்பாளர்களை தான் பார்த்துருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இதற்கு கவிஞர் கண்ணதாசன் என்ன விளக்கம் கொடுத்தார் என்பதை வாலி சொல்ல மறுத்துட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் கவிஞர் கண்ணதாசனும் கவிஞர் வாலியும் நெருங்கிய நண்பர்களாக தான் இருந்திருக்காங்க கடைசி வரைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சிவாஜி கணேசனோட நிறைய தத்துவம் மற்றும் காதல் பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நடிகர் சிவாஜி கணேசனோட நிறைய ஹிட் பாடல்களை கவிஞர் வாலி அவர்களும் எழுதியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.